ஒரு பெரிய காட்டுல ஒரு சின்ன முயல் உட்காந்து அழுதுட்டு இருந்ததாம். அந்த வழியா போற ஒரு சின்ன பையன் அதை பாக்குறான். என்ன முயல், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த முயல் ஒரே அழுகையாம். நான் இப்பதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். கிளிய பார்த்தேன், அவன் ரொம்ப சந்தோஷமா பறந்துட்டு இருக்கான். அவனோட விங்ஸ் எல்லாம் பார்க்கவே அழகா இருக்கு. கொஞ்ச தூரம் போனேன், என்னோட ஃப்ரெண்ட் பாம்பை பார்த்தேன். சந்தோஷமா உருண்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கவலை? ஆனா என்ன பாரு, யார போலயும் என்னால இருக்க முடியல. நான் மட்டும் இப்படியே இருக்கேன், என்னால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்ததான். உடனே அந்த பையன் சொன்னானா, சரி நம்ம 2 பேருக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் வைப்போமா அப்படின்ட்டு. முயல் சொல்லிச்சான், இருக்கு கவலை இல்ல, நீ வேறயா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல வாயேன் அப்படின்னு சொன்னதும் அந்த முயலும் ஓகே சொல்லி ரன்னிங் ரேஸ்க்கு போறாங்க. அவங்களுக்கே தெரியும் அதுல யார் வின் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. முயல் தான் வின் பண்ணிச்சான். உடனே அந்த தம்பி சொன்னானா, உன்னை போல என்னால ஓட முடிஞ்சுதா, நீ தான் இதுல வின் பண்ண. உன்னை போல யாராலையும் ஓட முடியாது, அவ்வளோ ஃபாஸ்டா நீ மட்டும்தான் ஓடுவ, உன் கூட யாரும் பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னானா. அட ஆமா இல்ல, என்கிட்டயும் ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த தம்பி சொன்னானா, இப்படிதான் காட் ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு யூனிக்னஸோட படைச்சிருக்காரு. அந்த யூனிக்னஸ் தான் அவங்களுக்கு அழகே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் இசப்பா ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமா தான் உண்டாக்கியிருக்காங்க. பிரமிக்கத்தக்க அதிசயம்னா சும்மா சாதாரண ஒரு அதிசயம் கிடையாது. பிரமித்து பார்க்கிற அளவுக்கு ஒரு அதிசயமான படைப்பா நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் உண்டாக்கியிருக்காரு. ஸோ அவங்கள போல நான் இல்லை, இவங்கள போல நான் இல்லை, இந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகவும் எப்போதும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம்.